மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தமிழகத்திற்கான தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதி பகிர்வு, உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு நிதி பகிர்வு அப்படி கிடையாது. நிதி கொள்கை என்றால் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரிதான் நிதி கொள்கை. அதனால தமிழ்நாட்டை பார்த்து பார்த்து வஞ்சகை செல்வதை போல தமிழக முதலமைச்சர் பேசுவதை இனிமேல் நாங்கள் பொறுத்து கொள்ள மாட்டோம். அது மட்டும் இல்ல, நேற்று கடைசி நாள் நாங்க மனசாட்சிப்படி நடந்திருக்கிற தமிழ்நாடு மக்கள் எதிர்பார்த்தபடி நடந்திருக்கிறேன்னு அவர் பேசிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலேயே நேரு அவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு அவர்கள் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட வேண்டும் என்று உயர் நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. 3 முறை இடி அவர்கள் சொன்னதற்கு பின்பும் அவர்கள் அந்த பதிவு செய்யாமல் தான் சொல்றாரு, தமிழக அரசு அதிகாரிகள் நான் நினைத்ததை போலவே எல்லாத்தையும் நடத்தி காண்பித்தார்கள்னா இதுதான். என்ன நினைச்சாருன்னா, அவர்கள் அமலாக்கத்துறை ஊழல் குற்றச்சாட்டு சொன்னா கூட அதை பதியாமல் 3 முறை தவிர்த்து இந்த கோர்ட் சொல்லி இருக்கிறது. ஒரே ஒரு அமைச்சர் மீது 2300 கோடி ஊழல்னா நீங்க 10 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது. ஒரு சின்ன வேலை செய்யறதுக்கு 35 லட்சம் 25 லட்சம் அப்படின்னு கமிஷன் வாங்கி இருந்தார்கள் என்றால் இந்த ஆட்சி எப்படிப்பட்ட கமிஷன் ஆட்சியாக இருந்திருக்கிறது என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்வார்கள். எல்லாவற்றிற்கும் உச்சகட்டமாக நான் ராகுல் காந்தி அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏன்னா நேற்று அந்த செயற்கை தொழில்நுட்ப மாநாட்டுல, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாநாட்டுல 50 நாட்டை சேர்ந்த மிக உயர்ந்த அதிபர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அங்க 5000த்திற்கு மேல தொழில்நுட்ப வல்லுநர்கள் உலக அரங்கில் உள்ளவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே நாட்டை பற்றி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்திய இளைஞர்களின் பெருமையை உயர்த்தி கொண்டிருந்த நேரத்துல சட்டையெல்லாம் கலட்டிட்டு அரை நிர்வாணமா போய் உலகமே பார்க்கின்ற இடத்துல போய் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள் என்றால் ராகுல் காந்திக்கு நாட்டுப்பற்றே கிடையாது. வெளிநாட்டுக்கு போனாலும் இந்த நாட்டை குறைவாக பேசுகிறார். வெளிநாட்டுல உள்ள எல்லாரும் இந்த நாட்டை பெருமையாக பேசும் பொழுது இவர் இந்த நாட்டை குறைவாக பேசுகிறார். அதனால அவரோடு கூட்டணி வைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சரியான தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னொன்று, செல்வ பெருந்தகை மருது சகோதரர்கள் கூட ஸ்டாலினையும் ராகுல் காந்தியும் ஒப்பிடுகிறார். எப்படிங்க ஒத்துக்கொள்ள முடியும்? அவர்களின் வீரம் என்ன, அவர்களின் தியாகம் என்ன? இவர்கள் அவங்க பக்கத்துல கூட வர முடியாது. அது மட்டும் இல்ல, மணிசங்கர் ஐயர் காமராஜர் கூட ஸ்டாலினை ஒப்பிடுகிறார். என்ன நடந்தது காங்கிரஸ்காரர்களுக்கு எனக்கு தெரியல.